ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட சேனல்ல வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. அ இன்னைக்கு வந்து ஒரு குட்டி ஈவினிங் விளாக் வந்து பார்க்கலாம். ஹஸ்பண்ட் வந்து நேரமா ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. சரி கடைக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கடைக்கு தான் கூட்டிட்டு போயிருந்தாங்க. இந்த வழியா போனா வந்து கொஞ்சம் டக்குன்னு வந்து கடைகள் வந்துரும். இப்போ வந்து கண்ணூர் வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது. கடைகள் வந்து அவ்வளோக்கா இல்ல. கொஞ்சம் தூரமா போகிற மாரி இருக்கு. போற வழியில வந்து எனக்கு இந்த பூக்கள், செடிகள் இதெல்லாம் பார்க்குறம்போது, நம்மளும் இது மாரி நம்ம ஊர்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பேன். ஆனாலும் இது வந்து மழை தண்ணி அந்த மாரி மழை அதிகமா பெய்யறதால தான் இவ்ளோ பசுமையா இருக்குன்னு சொல்லிட்டு என்னால வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த வயல்வெளிகள், அதுக்கப்புறம் நெல்லுலாம் நாத்து விட்டுட்டு அது நடுறதுக்காக எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அத பார்த்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட நான் வந்து பழைய மெமரீஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாரி தான் நாங்களும் வந்து அ ம் சேட வச்சு நெல்லு நடுறதுக்காக ரெடி பண்ணிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது, போற வழியில வந்து அந்த வரப்பு ஓரமா வந்து இந்த கேசவர்தினி வந்து கண்டுபிடிச்சோம். இது வந்து எதர்ச்சியா தான் நான் பார்த்தேன். இதனுடைய பூ வந்து இல்லாத இருந்திருந்தா, இத வந்து நம்மளால கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா, அவ்ளோ அடர்த்தியா கச்ச கச்சன்னு வந்து நெறைய இந்த தொட்டால் சிணுங்கி, அதுக்கப்புறம் வேற எல்லாம் செடிகள் வந்து பொதர் மாரி அதிகமா வந்து இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பூ வந்து நான் நெறைய வீடியோஸ்ல வந்து பார்த்துருக்கேன். அ அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் ஹேர் பேக் போடுறதுக்கு, இந்த மாரிலாம் வந்து நெறைய சேனல்ஸ்ல வந்து நான் பார்த்துருக்கேன். அது வந்து வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கூட நான் நெனச்சிருக்கேன். ஆனா இங்க வந்து எதர்ச்சியா அன்எக்ஸ்பெக்டடா வந்து கெடைச்சிச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்டேன். ஹஸ்பண்ட் வந்து சரி 2 செடி வந்து வேரோட பறிச்சு தரேன். அது வந்து கொண்டு போய் நட்டுக்கோ. நட்டு வளர்த்துற மாரி இருந்தா வளர்த்துக்கோ அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு அந்த இடத்த விட்டு வரவே மனசே இல்ல. அந்த பூவோட கலர் பாருங்களேன். லாவெண்டர் கலரா, பர்பிள் கலரா ஏதோ சொல்லுவாங்கல்ல. அந்த கலர்ல ரொம்பவே அட்ராக்டிவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு வந்தாச்சு. அது வீட்டுக்கு வந்துட்டு வீடு ஃபுல்லா ரூம் ஃபுல்லாவே ஒரே மணம் தான். நம்மள வந்து பெர்ஃப்யூம் அந்த மாரி போட்டோம்னா கூட அந்த மாரி வாசம் வந்து வருமான்னு சொல்லிட்டு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்பவே ப்ளசன்ட்டான ஒரு ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லா இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இலைகள் எல்லாம் பறிச்சு எண்ணெய் காய்ச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து தேங்காய் எண்ணெய்லாம் ரொம்ப ரேட் அதிகமாயிருச்சு போல. இது வந்து ஏர் ஆயில் அந்த மாரி வந்து நம்ம கடைகள்ல வாங்குனோம்னாலும் நெறைய வந்து அ அமௌண்ட் வந்து செலவாக தானே செய்யும். சரி நமக்கு ஈஸியா கிடைச்சத வச்சு நம்ம வந்து ஏர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேரோட கிடைச்ச அந்த செடிய வந்து இலைகள் எல்லாம் பறிச்சுட்டு, கிளீன் பண்ணிட்டு, அந்த வேர் மட்டும் வந்து வைக்கலாம். ஒரு கொஞ்சமா தண்டோட இருக்க மாரின்னு சொல்லிட்டு அத வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இலைகள் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டே வாஷ் பண்ணியாச்சு. செடி வந்து பறிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து நான் வந்து இலைகள் எல்லாம் பறிக்க ஸ்டார்ட் பண்ணேன். மறுபடியும் கழுவுனோம்னா, அதில இருக்க எசன்ஸ்லாம் போயிரும்னு அப்படின்னு நான் நெனச்சேன். அது உண்மையா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு இலைய வந்து கசக்கி பார்த்தம்போது அது வந்து பிளாக் கலரா கையிலலாம் ஆச்சு. இதனால தான் வந்து ஏர் வந்து பிளாக் ஆகும், திக் ஆகும் அப்படின்னு வந்து இது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, ஓ! இதனால தான் பிளாக் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க போல அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இலைகள் கொஞ்சம் நெறைய இலைகளா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இலைகள் வந்து ஏர் பேக் போடுறதுக்காக எடுத்து தனியா வச்சுட்டு, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வந்து ஏர் ஆயில் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இரும்பு சட்டியில வந்து காய்ச்சினோம்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா வந்து என்கிட்ட இரும்பு சட்டி வந்து இவ்ளோ பெரிய பாத்திரமா வந்து இல்ல. அதனால வந்து நார்மலா ஸ்டீல் பாத்திரத்தில தான் வந்து நான் காய்ச்சினேன். கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமா கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து இலைகள போட்டுட்டு கொஞ்சம் தீ கம்மி பண்ணி வச்சு தான் நம்ம காய்ச்சணும். அதுக்கப்புறம் பூக்கள் வந்து எனக்கு எண்ணெயில போட மனசு வரல. அதனால வந்து டேபிள் மேல கொஞ்சமா தண்ணி ஊத்தி பவுல்ல போட்டு வச்சாச்சு. நீங்க இது மாரி ஏர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? கேஷவர்தினி வந்து நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பாய்.